என்ன என்னை விட்டு ஆடுவீர்களா? என்ன தைரியம் உங்களுக்கு? அமைச்சரே, இன்று எம் நாட்டில் ஏதாவது செய்தி உள்ளதா? இவ தெரிஞ்சு என்ன பண்ண போறான்? ஒன்றுமில்லை, மக்கள் அனைவரும் நலமாக உள்ளனர் மன்னா. அமைச்சரே, தெனாலிராமன் அரசவைக்கு வரவில்லையா? ஆமண்ணா, தர்பாருக்கும் வரவில்லை, தகவலும் அனுப்பவில்லை. என்ன தைரியம் இருந்தால் தெனாலிராமன் இன்னும் வரவில்லை. காவலாளி, நீ சென்று தெனாலிராமனை அழைத்து வா. அப்படியே மன்னா. இங்கிருக்கும் அமைச்சர்களே வேலை இல்லாம வெட்டியா இருக்காங்க. இவன் நீ என்ன பண்ண போறான்? தெனாலிராமனின் குழந்தையால் இடம் பிடிக்கிறதாம். அதை சமாதானப்படுத்தவின் வருவதாக கூறினார் மன்னா. என்ன தைரியம் இருந்தால் தெனாலிராமன் இப்படி சொல்லி அனுப்புவான்? தன்னை அறிவாளி என்று சொல்லிக்கொள்ளும் தெனாலிராமனுக்கு அழுகின்ற குழந்தையை சமாதானப்படுத்த முடியவில்லையா? இப்பொழுதே தெனாலிராமன் இங்கு வர வேண்டும். இல்லை என்றால் கட்டி இழுத்து வாருங்கள். அப்படியே ஆகட்டும் மன்னா. மன்னா மன்னா, என்னை மன்னித்து விடுங்கள் பிரபு. என்னுடைய 3 வயது குழந்தை காலையிலிருந்து அழுது கொண்டிருக்கார். அதை என்னால் சமாதானப்படுத்த முடியவில்லை. அதனால் தான் என்னால் குறித்த நேரத்திற்குள் அரசபைக்கு வர முடியவில்லை. உன்னால் ஒரு குழந்தையை சமாதானப்படுத்த முடியவில்லையா? உண்மையை சொல் தெனாலிராமா, மன்னரிடம் போய் சொல்கிறாயா? நான் நடந்ததை சொல்கிறேன், கேளுங்கள். காலையில் எழுந்தவுடன் என் குழந்தை கல்வி கேட்டது. நானும் வாங்கி தந்தேன். அதை பிடித்து சால் தரும்படி கேட்டது. நானும் அவ்வாறு செய்து ஒரு கோப்பையை ஊற்றி கொடுத்தேன். உடனே கோப்பையில் இருந்த கரும்பு சாற்றை தரையில் கொட்டிவிட்டு தரையில் ஓடும் சாற்றை மீண்டும் கோப்பையில் எடுத்து தருமாறு பிடிவாதம் செய்தது. அது என்னால் எப்படி செய்ய முடியும்? அது முடியாத காரியம் என்று சொன்னாலும் கேட்கவில்லை. அதனால் தான் எனக்கு தாமதமாகிவிட்டது. ஒரு குழந்தையை சமாதானப்படுத்த தெரியாத உன்ன அரசவை புலவர் என்று சொல்வதற்கே வெட்கமாக உள்ளது. உலகிலேயே கடினமான செயல் எதுவென்றால் அழுகின்ற குழந்தையை சமாதானப்படுத்துவது மட்டுமே. நீங்கள் எப்போதாவது அழுகின்ற குழந்தையை சமாதானப்படுத்தியுள்ளீர்களா? அன்னையிடமே கேள்வி கேட்கிறாயா? என்ன ஒரு ஆணவம் உனக்கு? நான் குழந்தையாக மாறி அழுகிறேன். என்னை சிரிக்க வையுங்கள் பார்க்கலாம். எனக்கே சவாலா? பார்க்கலாம். உனக்கு என்ன வேண்டும் என்று சொல்லுடா ராஜா. பழம் தரட்டுமா? பால் கொண்டு வர சொல்லட்டுமா ராஜா? மன்னா, குழந்தையை எவ்வளவு அன்பாக கொஞ்சுகிறீர்கள். எனக்கு இது வேண்டாம். அலாலடா சமத்த குட்டி, வேற என்ன வேண்டும் உனக்கு? எனக்கு ஒரு குடம் வேண்டும், கொண்டு வாருங்கள். சரி, குடம் தானே, கொண்டு வர சொல்கிறேன். காவலாளி, நீ சென்று ஒரு குடத்தை கொண்டு வா.
அப்படியே ஆட்டும் மன்னா. குடத்தை வைத்து விளையாடப் போகிறாயா? இல்லை மன்னா, குடத்தை கொறிந்த அமைச்சரை போக சொல்லுங்கள். இந்த குடத்திற்குள்ளானா? என்னால் எப்படி போக முடியும்? என்னால் முடியாது, என்னால் முடியாது மன்னா. இல்லை, நீ போகத்தான் வேண்டும். அது எப்படி போக முடியும்? அதை நிறுத்துங்களா அல்ல கைங்களா? குளத்திற்குள் போக முடியாது. வேற என்ன வேண்டும் உனக்கு? நான் குழந்தை எப்படி நீந்துவேன் என்று தெரியாமல் இருக்கிறேன். உனக்கு தூக்கமா? அதை நிறுத்துங்களா லகடப்பாண்டிகளா? தீப்பண்டாரமே, நான் குழந்தை எவ்வாறு நீந்துவது என்று தெரியாமல் இருக்கிறேன். நீ சாப்பிட்டுக் கொண்டிருக்கிறாயா? நான் அழும் குழந்தையை சிரிக்க வைக்கிறேன் பாருங்கள். குழந்தை அங்கே ஒரு காகம் பறக்கிறது. போடாய் ஊசு, காகம்னா பறக்கத்தான் செய்யும். நான் நடுவே நிறுத்துகிறேன் மன்னா. குழந்தை, நான் உனக்கு நீச்சல் கற்றுத் தரட்டுமா? தரையில் எப்படிதான் நீச்சல் அடிக்க முடியும் முட்டாள் காவலரே? நான் பொம்மை தரட்டுமா? நீ வைத்து விளையாடுகிறாயா? எனக்கு இது வேண்டாம், நான் சிரிக்க மாட்டேன். நான் ஒரு யோசனை சொல்லட்டுமா? போதுமடா உங்கள் அறிவு கொண்ட ஆலோசனை. நான் பாட்டு பாடட்டுமா? ஏ மஞ்சள் பலூனு, நீ சூப்பர் சலூனு, வாடி கூலிங் வாட்டர் மெலனு, ஏ பியூட்டி பஃபனு, ஏ பாடி கொலோனு, ஒரு நாளைய லைஃப் சுகோனு, நைட்டானா கனவுல வாரு. குழந்தையினர்கள் நிறுத்த தாலாட்டு பாட்டு பாட சொல்ல நீ என்ன பாட்டையா போட்டு வச்சிருக்க? வேறு பாட்டு போடுவையா? அம்மா வந்து கொஞ்சம் சிரிச்சிருச்சு. இதுவும் வேண்டாமா? நான் பதில் சொல்லட்டுமா? ஒரு ஊர்ல பாட்டி வடை சுட்டாங்களாம். அத காக்கா தூக்கிட்டு போயிடுச்சான். லூசு மன்னா, நீ குழந்தை இருக்கிற போதே தூக்கிட்டு போயிடுச்சு. இன்னுமா நான் சொல்லிட்டு திரியுறீங்க? சரி, போய் கொண்டு வா. செல்போனை பார்த்தது இவ்வளவு ஆனந்தமா? எப்படியோ குழந்தையை நல்கை நிறுத்திவிட்டோம். ஆனால் இது நல்ல பழக்கம் அல்ல. ஆமண்ணா. தெனாலிராமா, நம் நாட்டு இளைஞர்கள் செல்போனால் சீரழிகின்றனர். அதனை தடுக்க ஒரு வழி சொல்லுங்களேன். மன்னா, மாணவர்கள் மிக முக்கியமானவர்கள். அவர்கள் தான் நம் நாட்டின் வருங்கால தூண்கள். முதலாவது, பெற்றோர்கள் தங்கள் செல்போன்களை குழந்தைகளிடம் கொடுப்பதை தவிர்க்க வேண்டும். அடுத்ததாக, குழந்தைகள் கண்ணால் பார்ப்பதை அப்படியே செய்யும் ஆற்றலுடையவர்கள். எனவே பெற்றோர்கள் தொலைக்காட்சியுடனும் தொலைபேசியுடனும் நேரத்தை செலவழிக்காமல் குழந்தைகளுடன் உண்பதும் விளையாடுவதும் பேசுவதுமாக நேரத்தை செலவழிக்க வேண்டும். போனில் விளையாடாமல் 1 மணி நேரமாவது ஓடி ஆடி விளையாட வேண்டும். இன்றைய சூழ்நிலையில் போன் இல்லாமல் இருப்பது கடினம்தான். உங்களால் முடியுமா மன்னா? கண்டிப்பாக முடியாது. ஷபாஷ் ஷபாஷ் தெனாலிராமா. நீ என் கண்களை மட்டுமல்ல, நம் நாட்டு மக்கள் அனைவரின் கண்களை திறந்து விட்டாய். நாம் அனைவரும் தெனாலிராமன் கூறியதை கடைபிடிக்க வேண்டும். இதுவே என் கட்டளை, கட்டளையே சாசனம். நான் நல்லா பண்ணினா இல்லையா? நீங்க நல்லா பண்ணீங்களா? வாங்க செல்ஃபி எடுப்போம். இந்த கட்டளை ஊர் மக்களுக்கு மட்டுமல்ல, உங்களுக்கும் சேர்த்துதான். நன்றி.